பாத்தீங்களா குருஜி, இப்பயாவது நாங்க சொல்றதை நீங்க நம்புறீங்களா? நீங்க தான் எங்களை நம்பவே இல்லையே, அனுபவிங்க. பண்டித ராமகிருஷ்ணா, உன்னோட இந்த திட்டத்தை நான் செயல்படாம செய்யறனா இல்லையான்னு பாரு. மகாராஜா முன்னாடி உன் முகத்திரைய கிழிக்கிறேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, சொல்லுங்க மகாராஜா. குப்த் அவர்களோட கேள்விக்கு பதில் தெரிஞ்சதா? ஆமா மகாராஜா, குப்தாவுடைய தாய்மொழி என்னங்கிறத கண்டுபிடிங்கன்னு நமக்கு சவால் விட்டிருந்தாரு. ஆனா இவர் உண்மையிலேயே பெரிய வித்வான் தான் மகாராஜா. இவருக்கு ஏகப்பட்ட மொழிகள் தெரிஞ்சிருக்கு. ஏன் மலையாளம் கூட ரொம்ப அருமையா பேசுறாரு. மலையாளம் ரொம்ப சுத்தமான அருமையான மொழி. ஆனா அந்த மலையாளம் இவருடைய தாய்மொழி இல்ல. இவருக்கு பஞ்சாபி மொழி கூட ரொம்ப நல்லா தெரியுது. பஞ்சாபிங்கிறது ரொம்ப எளிமையா பேசக்கூடிய ஒரு அழகான மொழி. இருந்தாலும் அதுவும் இவருடைய தாய்மொழி கிடையாது மகாராஜா. இவருக்கு கன்னடம் கூட ரொம்ப நல்லா பேச வரும். கன்னடம் பிரமாதமான ஒரு மொழிதான். இருந்தாலும் அதுவும் இவருடைய தாய்மொழி இல்ல. எப்படி பார்த்தாலும் இவருடைய தாய்மொழியை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது மகாராஜா. குருதேவர் கூட இவர் தாய்மொழியை கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் இவர் கன்னத்துல அரைஞ்சாரு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வலி வரும்போது அவர் வாயில இருந்து முதல்ல தாய்மொழியுடைய வார்த்தைகள் தான் வெளியே வரும். ஆனா குப்தா அவர்கள் ரொம்பவும் எச்சரிக்கையானவர். 2 அறை வாங்கினதுக்கு அப்புறமும் கூட அவர் உணர்ச்சியே காட்டிக்காம இருந்தாரு. கடைசியில குருதேவர் தான் பாவம் குற்றவாளி ஆயிட்டாரு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ என்ன செஞ்சிருக்கன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சொல்றேன் மகாராஜா. இவரை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் நிச்சயமா தோத்து போயிடுவேன்னு தான் பயந்துகிட்டும் இருந்தேன். அந்த சமயத்துல தான் அம்மா வீட்டுக்குள்ள திருடங்க புகுந்ததை கவனிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் திருடங்களை தேட ஆரம்பிச்சோம். அந்த திருடங்களை என்னவோ பிடிக்க முடியல. ஆனா இவரோட தாய்மொழி என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் மகாராஜா. கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன பேசுறீங்க? நீங்க எப்ப அறைக்கு வந்தீங்க? எனக்கு தெரியவே இல்லையே. அது எப்படிங்க தெரியும்? நீங்க தான் அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்களே. திருடனை பிடிக்க முயற்சி பண்ணும் போதுதான் நீங்க அசந்து தூங்குறத நான் கவனிச்சேன். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், தூக்கத்துல இருக்கும் போது உங்களுக்கு வலி வந்துச்சுன்னா அப்போ நீங்க கண்டிப்பா உங்க தாய்மொழியை தான் வெளிப்படுத்துவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். முழிச்சிருக்கும் போது நீங்க எச்சரிக்கையா இருக்கலாம், ஆனா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது முடியாதே. நான் நினைச்ச மாதிரியே தான் நடந்துச்சு மகாராஜா. பயப்படாதீங்க பயப்படாதீங்க குப்தா அவர்களே. நான் தான் ராமன். விளக்குல இருந்து சூடான எண்ணெய் உங்க கை மேல கொட்டிடுச்சு. ஒண்ணு இல்ல. நீங்க இங்க அது ஒண்ணு இல்ல. வீட்டுக்குள்ள திருடங்க பூந்துட்டாங்க. அதான் எல்லா பொருட்களும் சரியா இருக்கா இல்லையான்னு பாக்கும்போது இப்படி ஆயிடுச்சுங்க. நான் வேற ஒரு விளக்குக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க நல்லா படுத்து தூங்குங்க. உங்களுடைய தாய்மொழி வேற எதுவும் கிடையாது குப்தா அவர்களே. எங்களுக்கு பரிச்சயமானதுதான் தெலுங்கு. நீங்க இதை மறுக்க முடியாது. ராத்திரி சூடான எண்ணெய் கை மேல கொட்டுனதுமே நீங்க வலி பொறுக்க முடியாம ஓ நைனு செச்சானுரா மண்டா மண்டா அப்படின்னு சொன்னீங்க. மகாராஜா, நான் குப்தா அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். அதனால நம்ம குருதேவருடைய சொத்து எல்லாமே இப்போ அவருக்கு மட்டும்தான் சொந்தம். அதோட மரண தண்டனையில இருந்தும் அவரை விடுவிச்சாகணும். மகாராஜா, மகாராஜா, இங்க ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு. பண்டித ராமகிருஷ்ணன் எனக்கு எதிராக ஒரு பெரிய சூழ்ச்சி பண்ணிருக்கான் மகாராஜா. அமைதியா இருங்க குருதேவா. நீங்க என்ன சொல்றோம்னு தெரிஞ்சுதான் சொல்றீங்களா? இப்போ எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நேத்து ராத்திரி பண்டிதன் ராமகிருஷ்ணன் வீட்டுல நடந்தது அந்த நிகழ்வை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? ஆமா மகாராஜா, ஆமா. பண்டித ராமகிருஷ்ணனும் இந்த குப்தும் ஒரு ரகசிய உடன்படிக்கை பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, அரசவையில குப்து கிட்ட இந்த ராமன் தோத்து போய் எனக்கு மரண தண்டனை கிடைக்கணும். அதுக்கப்புறம் இந்த குப்து யாருக்கும் தெரியாம பண்டித ராமகிருஷ்ணனுக்கு என் சொத்தை ஒப்படைக்க போறானா. அப்புறம் என் கதி என்ன ஆகுறது? அவங்க 2 பேரும் என் சொத்தை சரிபாதியா பிரிச்சுக்க போறாங்களாம். என்னாச்சு? ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ ஐயோ, என் உயிர் என்ன உங்க எல்லாருக்கும் இளக்காரமா இருக்கா? இல்ல குருதேவா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களோட விசித்திரமான யோசனைகளை பத்தி நினைச்சு சிரிக்கிறோம். பண்டிதன் ராமகிருஷ்ணன் குப்தா அவர்களுடைய கேள்விக்கான பதில சொல்லிட்டான். அதுவும் அவன் ரகசியமா சொல்லல, இந்த நிறைஞ்ச தர்பார்ல எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிருக்கான். மாத்ருபாஷா குப்தா அவர்களுடைய மொழி தெலுங்கு தான். என்ன? ஆமா குருதேவா,
அது மட்டும் இல்லாம பண்டிதன் ராமகிருஷ்ணன் இவருடைய கேள்விக்கான பதில சொல்லி உங்களுடைய உயிரை மட்டும் காப்பாத்தல, உயிரோட சேர்த்து உங்க சொத்துக்களையும் காப்பாத்திட்டான் குருதேவா. அப்படியா? ஆனா நடந்த இந்த விஷயங்கள்ல அந்த திருடனுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு குருதேவா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நேத்து ராத்திரி உன் வீட்டுல திருட வந்தவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையா? என்ன குருதேவா, நேத்து ராத்திரி வந்த அந்த திருடங்க யாருங்க அந்த மகாராஜா கிட்ட சொல்லிடட்டுமா? வேண்டாம் வேண்டாம். உண்மையை சொல்லணும்னா நான் திருடுறதுக்காக அங்க வரல. உன்னோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் அங்க வந்தேன். தெரியுமே, நேத்து ராத்திரி நான் பேசினதா நீங்க கேட்ட எல்லாமே உங்களை வெறுப்பேத்தி பாக்கணுமேனு நான் போட்ட ஒரு சின்ன சதித்திட்ட நாடகம் தான். வேற என்ன? என்னாச்சு பண்டிதனே ராமகிருஷ்ணா? ஒன்னும் இல்ல மகாராஜா, அந்த திருடன் யாருங்கிறது தான் இப்பவும் ஞாபகம் வரல. பரவாயில்ல விடுங்க மகாராஜா, ஏன்னா நாம ஜெயிச்சதுக்கு அந்த திருடனும் ஒரு வகையில காரணமா இருக்கலாம் இல்லையா குருவே? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் உங்ககிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் தலகணத்துல உங்களையும் தாத்தாச்சாரியரையும் ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன். நான் தான் பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னையும் விட புத்திசாலி, சமயோஜித புத்தி, சாமர்த்தியமா நடக்கக்கூடியவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார். அது விஜயநகரத்தோட பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான். ரொம்ப சரியா சொன்னீங்க குப்தா அவர்களே. எங்க ராஜ்யத்துக்கு எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் தீர்த்து வைப்பான். அவனுடைய அறிவாற்றலையும் அவனுடைய புத்திசாலித்தனத்தையும் மறுபடியும் காட்டியிருக்கான். விஜயநகர ராஜ்யத்தோட கௌரவத்தையும் மரியாதையையும் மறுபடியும் காப்பாத்திருக்கான். மகாராஜா, எனக்கு உங்களுடைய கௌரவத்தை தவிர வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. மகாராஜா, நான் சவால் விட்ட மாதிரி என் மொத்த சொத்தையும் நான் ராமகிருஷ்ணன் கிட்ட ஒப்படைக்க போறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல குப்தா அவர்களே, எனக்கு அதுல எல்லாம் எந்த விருப்பமும் கிடையாது. அதை நீங்களே வச்சுக்கோங்க. முடிஞ்சா அந்த பணத்துல நீங்க ஒரு கல்வி நிலையம் தொடங்குங்க. கல்வி நிலையமா? ஆமா, பல்மொழி கல்வி கூடம். உங்களுக்கு தான் எல்லா மொழிகளும் தெரியுமே. இப்படிப்பட்ட ஒரு திறமையை சாதாரண சவால்களுக்கு பயன்படுத்தலாமா? சவால்ல ஜெயிச்சா பணம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா கல்வி கூடம் திறந்து கல்வியை பகிர்ந்துகிட்டீங்கன்னா உங்களை மாதிரியே இன்னும் 1000 புத்திசாலிகளை நீங்க உருவாக்கலாம். நல்லது, அப்படியே செய்யறேன். இது ஒரு சிறந்த யோசனை பண்டிதனே ராமகிருஷ்ணா. அறிஞரே, எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம். நீங்க விஜயநகர ராஜ்யத்துல பல்மொழி கல்வி கூடம் ஒண்ணு ஆரம்பிக்கணும். சரி. நம்ம நாட்டுல பல மொழிகள் இருந்தாலும் நாம ஒற்றுமையா இருக்கிறோம். அதனால என்னுடைய ஆசை, நம்ம ராஜ்யத்துல இருக்கிற எல்லாரும் நம்ம நாட்டோட எல்லா மொழிகளையும் பேசணும். இந்த கல்வி கூடத்துக்காக எங்க ராஜ்யத்தின் சார்பா உங்களுக்கு நிலத்தை இனாமா கொடுக்க ஆசைப்படுறேன். மந்திரியாரே. மகாராஜா. மகாராஜா, உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நான் உங்களுக்காகவும் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்காகவும் கண்டிப்பா பள்ளிக்கூடத்தை கட்டி என் நன்றி கடனை அடைக்கிறேன். பல மொழிகள் பேசக்கூடிய மாணவர்களை நான் உருவாக்குறேன். அற்புதம். மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வாழ்க! இன்னைக்கு பாராட்டெல்லாம் எனக்கு இல்ல, பண்டிதன் ராமகிருஷ்ணனை சேர்ந்தாகணும். பண்டிதன் ராமகிருஷ்ணன் வாழ்க! பண்டிதன் ராமகிருஷ்ணன் வாழ்க! பண்டிதன் ராமகிருஷ்ணன் வாழ்க! சாரதா, சாரதா, எனக்கு பயங்கரமா பசிக்குது. சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை. அடே குண்டப்பா, சாரதா எங்கடா? ஐயோ சாரதா, சீக்கிரமா வாயேன், எனக்கு பசிக்குது. வந்துட்டேங்க, எடுத்துக்கோங்க. ஏய், சாப்பாடு கேட்ட தண்ணி கொண்டு வர, சீக்கிரமா கொண்டு வா, எனக்கு பயங்கர பசி. சரி, இன்னைக்கு எனக்காக விசேஷமா என்ன சமைச்சு வச்சிருக்க? என்ன சமைக்கிறதுன்னு தினம் யோசிச்சு யோசிச்சு மூளையே சூடு ஆயிடுது தெரியுமா? ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு இது. அதனால உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு இப்பவே சொல்லுங்க, நான் உடனே சமைச்சு தந்துடுறேன். என்ன? அப்ப நீ இன்னும் சமைக்கலையா? இனிதான் சமைக்கவே போறியா? ஐயோ சாரதா, பசியில நான் பரலோகமே போயிடுவோம் போல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க, 2 நிமிஷத்துல போய் 5 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேன். 2 நிமிஷத்துல போய் 5 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறாங்களாமே. அந்த 7 நிமிஷத்துக்குள்ள என் உயிரே போச்சுன்னா சரி பரவாயில்ல, நீ ஒண்ணு பண்ணு, போய் புளியோதரை செஞ்சு கொண்டு வா. போ. ஆனா அதை சீக்கிரமா சமைக்க முடியாது, கொஞ்சம் நேரம் எடுக்குங்க. அப்படியா? அப்படின்னா சாதாரணமா கூட்டு பொரியல் செஞ்சு கொண்டு வா. போ. ஆனா அதுக்கு தேவையான காய்கறி வீட்ல இல்லையே. புடலங்கா சாம்பார் செஞ்சு கொண்டு வா போதும். ஆனா புடலங்கா வீட்ல இல்லங்க. வீட்ல இல்லன்னா அது வேணுமான்னு ஏன் கேட்ட? நான் இப்ப கேட்டேன், இருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இது இல்ல அது இல்ல, கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும். இத நேத்து சாப்பிட்டோம், இது முந்தா நாள் சாப்பிட்டோம். இப்படியே சொல்லி என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க போறியா? இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை மட்டும் தான் நான் சமைக்க போறேன்.
ஏய் ஏய் திரு திரு என்ன பண்ணிட்டு இருக்க? என் கண்களை ஏன் கட்டி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? மகாராஜா, நான் இன்னைக்கு உங்களுக்காக விசேஷமான சமையல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். விசேஷ சமையலா? ஆமா மகாராஜா, அந்த விசேஷமான சாப்பாட்டை நீங்க மட்டும்தான் சாப்பிடணும். ஆனா அதுக்காக என்னோட கண்களை கட்டி வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? எதையும் பார்க்க முடியலையே. மகாராஜா, நீங்க பார்க்கவே தேவையில்ல, ருசி பார்த்தாலே போதும். ருசி பார்த்ததுக்கு அப்புறம் அது என்ன நீங்க சொன்னா போதும். கண்ணு திறந்திருந்தாலே எதையும் வாயில வைக்க முடியாது. கண்ணு வேற கட்டி விட்டுட்டா எது வாயில போகுதுன்னே தெரியாதே. மகாராஜா, இந்தாங்க இத பிடிங்க. இந்த கேரட் அல்வாவை விசேஷமா உங்களுக்காகவே பண்ணிருக்கேன். மகாராஜா, அது முகர்ந்து பார்க்காதீங்க, அத நல்லா ருசி பாருங்க. பாக்குறேன். அற்புதம். ஆமா ஆமா மகாராஜா, இப்ப சொல்லுங்க, நீங்க சாப்பிட்டது என்ன? இது ஏதோ காரம்னு நினைக்கிறேன். பூசணிக்கா ஊர்கா அதானே? மகாராஜா, இந்தாங்க மகாராஜா. கொடு. அங்க இல்ல, இங்க. இந்த பாயசத்தை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. சாப்பிடலாமா? அற்புதம் அற்புதம் அற்புதம். இல்லையா இல்லையா, அதான் அப்பவே சொன்னேன்ல, இது நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. இது இது ரொம்ப புளிப்பா இருக்கு. இது இது நிச்சயமா தயிர் சாதம் தான். திரு 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 எதுக்காக அழுதுட்டு இருக்க? மகாராஜா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு விசேஷமா உங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆனா உங்களால ஒண்ணு கூட சரியா கண்டுபிடிக்க முடியல. சரி சரி, அழாத திரு, அழாத. கொஞ்சம் அமைதியா இரு. இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல. உன்னோட இந்த விசேஷ சமையல் இருக்குல்ல, அது ரொம்ப விசேஷமா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. எதையும் நம்பவே முடியல. இத நான் இல்ல, கடவுளே சாப்பிட்டா கூட என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. மகாராஜா, சாப்பாடு அவ்வளவு அற்புதமா இருக்கா? ஆமா ஆமா. சரி மகாராஜா, அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்க. எங்க ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிட ஆரம்பிங்க. இவன் ஏன் பையன், இவனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். சாப்பிட என்ன வேணும்னு சொல்லு, நான் இப்பவே போய் சமைச்சு கொண்டு வரேன். பாத்தியா, அம்மான்னா அம்மா தான். அம்மா, என் ஆசை நிறைவேற்றுவல. உன் கையால செஞ்ச கிச்சடியை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதை செஞ்சு கொண்டு வரியாம்மா? அதுல 2 வகையான பருப்பு போட்டு, அதுல கொஞ்சம் மிளகாவும் இஞ்சியும் போட்டு நல்லா கொண்டு வாயம்மா. சீக்கிரம் போயிட்டு வாமா. கிச்சடியா? ஐயோ, உடம்பு சரியில்லாதவங்க தான் கிச்சடி சாப்பிடுவாங்க. அப்புறம் வயசானவங்களுக்கும் பிடிக்கும். நீதான் வளர்ந்தவனாச்சே. இப்ப சொல்லு, சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? நான் போய் உடனே கொண்டு வரேன். ஐயோ, ஆளை விடுங்க. சாப்பிட ஏதாவது இருந்தா கொண்டு வாங்கன்னு சொல்றது தப்பா போச்சே. எனக்கு பசியே போச்சு. ஏன் கோவப்படுறீங்க? இது உங்க வீடு, அரசபை கிடையாது. அங்க வேணா நீங்க சொல்றது செல்லுபடியாகும். பாருங்க பாருங்கம்மா, நான் எவ்வளவு பாசமா இவர்கிட்ட என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு இவர் கோவப்பட்டு என் மேலேயே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. எடுத்துக்கோங்க. என்னத்த? உங்களை இல்ல, நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா, தடி எடுங்க. ஐயோ, அம்மா 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 இருமா. அம்மா வேண்டாமா, அம்மா இருமா. என் மருமகளை ஏன்டா அழ வைக்கிற? ஏதோ இந்த ராஜ்யத்துக்கே மகாராஜா மாதிரி உத்தரவெல்லாம் விட்டுட்டு இருக்க. இவ என்ன உனக்கு அடிமையா? நீ வேணா இந்த உலகத்துக்கே சிறப்பு ஆலோசகரா இருந்திருக்கலாம். அது எல்லாருக்கும் தெரியும். மகாராஜா மேல நல்ல நம்பிக்கை வச்சிருக்காருன்னு தெரியும். அதனாலதான் உனக்கு ரொம்ப திமிர் ஏறி போச்சா? நீ பாத்துக்கிட்டே இரு. உன்னோட திமிர அடக்கிறதுக்காகவே உன்னை விட சிறந்தவன் அரசபைக்கு வரதா போறான். அவன் வந்ததுக்கு அப்புறம் மகாராஜா அவனை உன்னை விட அதிகமா கௌரவிப்பாரு. அரசவைக்கு எந்த வழியா போகணும்? நீ பாத்துக்கிட்டே இரு. சரி விடு. அப்ப நான் கிளம்புறேன் அரசவைக்கு, அதுவும் பட்டினியோட. நீங்க மட்டும் நல்லா கொட்டிக்கோங்க. போறேன். நீ எவ்வளவு பொங்கினாலும் வேலைக்கு ஆகாதலாமா? போட்டு விடு, மறந்துரு. எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் இருப்பாங்க. காரணமே இல்லாம எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்களா? ஆமா, அவரும் இப்படிதான். சரியா சொன்னீங்க.
ஆனா அம்மா அவரும் இப்ப ஆம்பளையா மாறிட்டே வராரு தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி ஆம்பளையா மாறிட்டு வராரு.